சார் சட்டமன்றத்தில் கொண்டு போகணும் நீங்க வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பீங்களா? அதுக்கான போராட்டங்கள் செஞ்சிருக்கலாம்ல. இந்த ஆட்சிக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு இந்த கூவத்தூர்ல என்ன நடந்தது? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் அதிமுகவின் பேச்சாளர் ஆவடி குமாரியிடம் அவரது கட்சியை இன்றைய நிலைமையை பற்றி கேட்போம் பாருங்கள். வணக்கம் சார். சார், கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சட்டமன்றத்தில் நீங்க சரியாக பதிவு பண்ணீங்களா இல்லையா? கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளை விட, இன்னும் சொல்ல போல எல்லா பொதுநலவாதிகளை விட, எல்லா தனி மனிதர்களை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக சரியா கையாண்டிருக்காரு. அந்த சம்பவம் நடந்த அடுத்த நொடியில் அங்க போய் களத்தில் நின்று ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அங்க என்ன நடந்ததுன்றதை வெளிப்படுத்தினதுல பெரும் பங்கு எடப்பாடியாருக்கு தான் உண்டு. சார், சட்டமன்றத்தில் கொண்டு போகணும் நீங்க வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பீங்களா? எங்க சட்டமன்றமாக அது செயல்படாத போது, சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதற்குரிய வாய்ப்பை தராத போது வேற என்ன செய்ய முடியும்? ஒரு ஜனநாயக ரீதியா எங்களுடைய நாங்கள் சட்டமன்றத்துக்கு அந்த பிரச்சனையை முதல் நாள் சட்டமன்றம் கூடிச்சு. அன்னைக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்றத்திலிருந்து எல்லாரும் அன்னைக்கு முடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் சட்டமன்றத்தில் அந்த குரல் எழுந்துதான் இல்ல. அதுக்கு ஒரு விதி இருக்குல்ல, கேள்வி நேரம் எப்ப கேட்கணும்ட்டு ஒரு விதி இருக்குல்ல. எங்க கேள்வி நேரம் என்பது கேள்வி நேரம் மக்களுடைய பிரச்சனை கேள்வி கேட்க தான். அந்த கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு 0 ஹவர்ல அவங்க பேசணும்னு சொன்னாங்க. நாங்க சொன்னது கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு இப்பவே எடுக்கணும். 0 ஹவர்ன்றது 12 மணிக்கு மேல வரும். ஏங்க என்னங்க பேசுறீங்க? ஒரு 65 பேர் 70 பேர் செத்து முடிக்கிறாங்க. அதை விட இன்னும் மக்கள் பிரச்சனை இருக்கு. இல்ல, அவங்கதான் ஒத்து வரல. உங்களுக்கு தெரியுது இல்ல, உங்க பொதுச் செயலாளருக்கு தெரியுது இல்ல, அது சட்டமன்றத்துல பதிவு செய்யணும் இல்ல, அதுக்கான விளக்கங்கள் முதல்வர்கிட்ட இருந்து பெறணும் இல்ல. முதல்வர் அவைக்கு வரலன்றா நீங்க முதல்வர்கிட்ட எப்படி பெறணும்? அவைக்கே வர முடியாத, அவையில் பேச தைரியம் இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு வச்சிருக்கின்றதுக்காக அவர் வரவரையும் காத்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த பிரச்சனையை பேசக்கூடாது. அப்பதான் சார் மக்கள் இடத்துல போயிருக்கோம். அவர் தப்பிச்சார் சார். நீங்க சரியான எதிர்கட்சியாக செயல்படாதனால அவர் தப்பிச்சிட்டார் சார். அவர் தப்பிச்சிட்டாருன்றது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா நாங்க முறையா செஞ்சிருக்கோம், நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். சட்டமன்றத்தில் எதுக்கு அவங்க எங்களை வெளியேற்றினாங்கன்றது ரெக்கார்ட் ஆயிருக்கு. சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்களை குண்டுகட்ட அவங்க வெளியே போட்டாங்கன்றது சரித்திரத்துல பதிவாயிருக்கு. அதனால பயந்து போனது அவங்க தான். பதுங்கிய முதலமைச்சர் வராம இருந்தது உண்மை. அதனால இது எல்லாமே பதிவாயிருக்கு. நாங்க அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்திருக்கோம். என்ன ஏற்கனவே மக்கள் மன்றத்தில் அது தெளிவா தெரிய 70 பேர் கிட்ட செத்துருக்காங்க. அந்த சாவுக்கு காரணம் இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்தினுடைய செயலிழந்த தன்மை, கையாளாத தன்மை, இந்த அரசு அதிகாரிகளுடைய செயல இழப்பு மட்டும் இல்லை, திமுக நிர்வாகிகளுடைய, திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனும் உதயசூரியனும் அந்த அதிகாரிகளோடு அவங்க இருந்த இணக்கம், அதை விட அவங்க இந்த சாவையை கொச்சைப்படுத்தினது, இது வாந்தி பேதியால செத்தாங்க, வயிற்று வழியாக செத்தாங்கன்ட்டு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை விட்டு சொல்ல வச்சது, இது எல்லாமே திமுகவினுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அதிமுக முறையா வெளிப்படுத்தியிருக்கு. சார், கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ யார் சார்? எந்த கட்சி சேர்ந்தவர் சார்? கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் அதிமுகவை சார்ந்தவர். இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அவருக்கு இது தெரியாதா? அங்க கள்ளச்சாராயம் ஓடாதுன்ட்டு. அப்பனா அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குது இல்லைன்னா இந்த கள்ளச்சார விவகாரத்துல? நீங்க இந்த சம்பவங்கள்லாம் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு புரியல. இந்த சம்பவத்துக்கு முன்னால 6 மாதத்துக்கு முன்னால சட்டமன்றத்தில் அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்காரு. அதை விவாதிக்க அந்த அரசாங்கம் தயாரா இல்லை, சட்டசபை சரியா தயாரா இல்லை, சபாநாயகர் அதை ஏற்கல, அந்த வாய்ப்பு தரல. அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் 1 வாரத்துக்கு முன்ன கூட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அதை பற்றி கேட்டிருக்காரு, சொல்றாரு, இது மாதிரி நடக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் முன்ன எஸ்பி கிட்ட பேசுறாரு. எல்லாமே தகவல்கள் உரிய வகையில் வெளிப்படுத்தியிருக்கு. சார், இந்த 70க்கு சாவுக்கும் உங்களுடைய எம்எல்ஏ செந்தில்குமார் தான் காரணம் சார். அவருக்கு தெரியுது கள்ளச்சாராயம் ஓடுதுன்ட்டு. அதுக்கான போராட்டங்கள் செஞ்சிருக்கலாம்ல. ஏங்க எல்லா வகையான எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்காங்க. இது நீங்க சொல்றது மாதிரி கள்ளச்சாராயம் இல்ல, அரசு விஷசாராயம். கள்ளச்சாராயம் விஷசாராயம் நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. கள்ளச்சாராயம் இல்லை, இது விஷச்சாராயம். இது அங்க கள்ளக்குறிச்சியில காசி கொண்டு வித்தது இல்லை. இதை கெமிக்கல் மெத்தனால் கலந்ததுதான். அதுதாங்க என்ன பேச விடுங்க. மெத்தனால் வெளியிடங்கள்ல இருந்து திமுகவினர் கொண்டு அதுல தண்ணி ஊற்றி கலந்து அதை சாராயம் என்ற பெயர்ல வித்திருக்காங்க, அதை பேக்கெட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அரசினுடைய
உதவியோடு காவல் நிலையத்துக்கு பக்கத்தில், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு பக்கத்தில், நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் பகிரங்கமாக இதை வித்திருக்காங்க. அதனால அங்க நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க. அந்த அரசாங்கம் எவ்வளவு அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்ததுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த சம்பவம் நடந்து 3 பேர் செத்துட்டாங்க. 3 பேர் செத்ததுக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவரும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும் அங்கே உட்காந்து என்ன சொன்னாங்க, பக்கத்தில் வசந்த கார்த்திகேயன் ரிஷிவந்த தொகுதி எம்எல்ஏ பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொன்னது போல இவங்க என்ன சொல்றாங்க, அவர் வயிற்று வலியில் செத்துட்டாரு, இவர் வாந்தி பேதியில் செத்துட்டாரு, அவருக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைன்னுலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார்ல. அது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது இந்த அரசாங்கத்தினுடைய நிலை தானே. அப்பனா இந்த கள்ளச்சார சாவுக்கும் உங்கள் எம்எல்ஏவும் ஒரு காரணம். அவருடைய தொகுதியை சரியா கவனிக்காமல் விட்டார். நீங்க இந்த ஆட்சியை பத்தி, இந்த ஆட்சிக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு, இந்த சாவுக்கு நீங்க இந்த ஆட்சியை படி வராம பாதுகாக்கிறதுக்காக பேசுறீங்க நான் நினைக்கிறேன். என்ன ஒரே ஒரு காரணம், அந்த 3 ஆண்டுகள் ஆட்சி இந்த ஆட்சிக்கு செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 ஆண்டுகளாக ஒரு அரசு நிகழ்ச்சி கூட செந்தில்குமார் அடிச்சதில்லை. இன்னும் சொல்ல போனீங்களா, நீங்க கள்ளக்குறிச்சி தொகுதியில போய் பாருங்க, அவருடைய தொகுதியில எந்த இடத்துலையும் அவருடைய பெயர் எந்த அரசு நிகழ்ச்சிகளையும் அரசு சம்பவம் இதுலையும் எதுலையுமே இருக்காது. எல்லா இடத்துலையும் வசந்த கார்த்திகேயன் பெயர் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா செந்தில்குமார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அதனால் அவரை தொடர்ந்து அங்க புறக்கணிக்கிறாங்க. இதை பல மேடைகள் அவர் பேசியிருக்காரு. ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் நானே பேசியிருக்கேன். சரி சார், உங்களுடைய பொது எதிரி திமுகன்றீங்க, வலுவாக இருக்கு. அந்த வலுவுக்கு சமமாக அதிமுக இப்ப இருக்கா? அவங்க எங்களை எதிர்க்கிற அளவுக்கு அவங்க பலமான கட்சி இல்லை. அதனாலதான் அவங்க கூட்டணி வச்சுட்டு எங்களை எதிர்க்கிறாங்க. அதிமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிடுகின்ற தகுதியும் ஆற்றலும் கட்டமைப்பும் உள்ள கட்சி. அதிமுக எந்த தேர்தலும் எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் எங்களை எதிர்கொள்றதுக்கு திமுக இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு, அதுவும் அவங்க அந்த கூட்டணி பலத்தோடு தான் எங்களை போட்டியிட முடியும். சரி, அவங்க சொன்னது உண்மைதானே? நீங்க அதிமுக பாஜகவை எதிர்ச்சிங்களா பாராளுமன்ற தேர்தலை? குறிப்பா எடப்பாடி ஒண்ணுமே சொல்லல. நீங்க இதெல்லாம் கனவு உலகத்தில் சந்திச்சுட்டு இருக்கீங்க. நீங்க திமுகவினுடைய உளவுத்துறையினுடைய பிரச்சாரங்களை இன்னைக்கு ஊடகங்கள்ல திமுகவினுடைய உளவுத்துறையை எதிர்கொள்ள முடியாத ஊடகங்கள் செய்கிற பிரச்சாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க. அதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருந்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது எங்கள் கட்சியை நிலைப்படுத்துவதற்கானது நாங்கள் நினைத்தோம். நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நாங்கள் சந்தித்த சோதனைகளிலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம். எங்கள் கட்சியை தற்காத்திருக்கிறோம். எங்கள் கட்சி பலமான கட்சி, உறுதியான கட்சி என்பதை நிரூபித்திருக்கிறோம். எங்கள் கட்சி மக்களிடம் இன்றைக்கு ஒரு சரியான நிலையில் இருக்கிறது என்பதை உருவாக்கி இருக்கிறோம். சுயம்பமாக தன்னிச்சையாக உருவாக்கிட்டீங்க. ஆனா ஓட் பேங்க் போயிடுச்சு. எல்லா வெற்றியும் 1996 புரட்சி தலைவி அம்மா இருக்க சொல்ல எவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சது எல்லாருக்கும் தெரியும். புரட்சி தலைவி அம்மாவே போட்டியிட்ட இடங்களில் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அதனால நாங்க வெற்றி தோல்வி என்பது ஒரு கட்சியினுடைய பார்வைக்கு வேண்டுமானால் அது சரியா இருக்கலாமே தவிர, ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சிட்டா அதோட அந்த கட்சி அழிஞ்சிடுறது இல்லை. அது அதிமுக எந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட வெற்றிகளை, உச்சபட்ச வெற்றியை நாங்க பார்த்துருக்கிறோம், உச்சபட்ச தோல்வியும் பார்த்துருக்கிறோம். அதனால அந்த தோல்வியை பார்த்து நாங்க துவண்டும் போனதில்லை, வெற்றியை பார்த்து வெறிகொண்டு மற்றவங்களை இழிவா பண்ணதில்லை. எங்களுக்கு களம் மக்கள் எங்கள் மீது சில தவறுகள் நாங்கள் செய்தோம் என்று அவர்கள் கருதுகின்ற போது அவர்கள் எங்களை மக்கள் இவங்க இதை செஞ்சிட்டாங்கன்ற வருத்தத்துல ஒரு மாற்றத்துக்காக ஏதாவது வாக்களிச்சிருக்கலாம். ஆனா நாங்க செஞ்ச கடந்த காலத்தில் தவிர பிஜேபி கூட வைத்த கூட்டணி என்பதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், அதுல இருந்து விலகி வந்துட்டோம். அதனால எங்களுக்கு அந்த தவறுகள் இருந்து நாங்க மீண்டுட்டோம். நாங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் கூட நீங்க பாத்தீங்கன்னா 2024 தேர்தல் எதற்கான தேர்தல்? இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி தொடரணுமா இல்ல இன்னொருத்தர் வரணுமா, இந்தியா கூட்டணி வரணுமான்றதான் தேர்தல். அந்த காலத்துல ஒரு பக்கம் நரேந்திர மோடி தான்
மீண்டும் 3வது முறையாக ஆட்சிக்கு வெற்றியை பெற போறோம், 400 இடத்தை பெற போறோம்னு பிஜேபி களத்தில் நின்னாங்க. அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு நின்னாங்க. இன்னொரு பக்கத்துல நரேந்திர மோடியால் இந்தியா அழிந்து விட்டது, ஒரு இந்தியாவை வந்து ஒரு மத சார்பற்ற தன்மைக்கு மாறான ஒரு நிலைப்பாட்டு கொண்டு போயிட்டாரு, அதனால இவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐஎன்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் நின்னாங்க. 2 பேரும் ஓட்டு கேட்டாங்க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நரேந்திர மோடி கிட்ட இருந்து இந்தியாவை பாதுகாக்க போறோம், இந்தியாவை பாதுகாக்க எங்கள் 40 இடங்களும் எனக்கு வெற்றி பெற செய்யுங்கன்னு சொல்லி அவங்க வச்சாங்க. அவங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே இல்லை, இந்தியாவை காப்பாற்ற 40 இடங்கள் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இன்னொரு பக்கம் மீண்டும் நரேந்திர மோடியை இந்தியாவின் பிரதமர் ஆவதற்கு வாக்களிங்கன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு அதிமுக தான், புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தான், இவரை நம்பினா எந்த ஆட்சி வந்தாலும் இவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சு தருவாரு, தமிழ்நாட்டுக்கு பாதகம் தான் எதிர்பார்க்கிறதுக்காக 20% ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டினுடைய விளைவாக அதிமுக இன்னைக்கு 20% ஓட்டு, 80% தான் தேசிய அரசியலுக்காக போட்ட ஓட்டு, 20% தன்னந்தனியா நாங்க எதை பத்தியும் கவலைப்படாம அதிமுக தான் எங்களுக்கு வேண்டும் சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியில் புரட்சி தலைவர் எடப்பாடியார் இன்னைக்கு இருக்கிறாருன்னு சொல்றதுக்காக 20% ஓட்டு கொடுத்து, அந்த 20% எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்த ஓட்டா இல்ல எடப்பாடி பார்த்து வந்த ஓட்டா, இது உறுதியா சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும். இது 3 சேர்ந்த ஓட்டு அதிமுகவுக்கான ஓட்டு, அதிமுக இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையில் இருப்பதற்கு கிடைத்த ஓட்டு. சரி, பாராளுமன்றத்தை தான் நீங்க தோத்துட்டீங்க, சட்டமன்றத்திலையும் தோத்துட்டீங்க, உள்ளாட்சி தேர்தலையும் தோத்துட்டீங்க, இடைத்தேர்தலையும் தோத்துட்டீங்க, தொடர்ந்து 10 முறை எடப்பாடி தலைமையில் தோல்வி தவிர வேற என்ன கண்டு இருக்கீங்க? நீங்க இத வந்து தப்பா வந்து ஊடகங்கள் திருச்சி திமுகவினுடைய அவதூறு பிரச்சாரத்தை, திமுகவினுடைய கூக்குரலை நீங்க ஒழிச்சிட்டு இருக்கீங்க. 10 தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 4 வருஷம் ஆச்சு சார். 4 வருஷம் எங்க ஆச்சு? அவர் முன்கூட்டியே இது பண்ணீங்க. இப்ப 3 வருஷம் அந்த இதுல போராடி நீதிமன்றத்தால் 2 வருஷம் சார் உறுதியா இவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி பொதுச் செயலாளராகி அவர் தேர்ந்தெடுத்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்ட தேர்தலும் நடந்த தேர்தல். இதுக்கு முன்ன நடந்ததெல்லாம் கட்சியில வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இன்னைக்கு யார் யார் இந்த சொல்றாங்க. ஈரோடும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் நடத்துற தேர்தல் இல்லை. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட்டது யாரு? எல்லாரும் வந்து வேட்புமனுவை வாங்க அது பரிசீலனை பண்ணி அந்த இடத்துல அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் கையெழுத்து போட்டு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க வழிகாட்டுதல் தந்தாங்க. அதன்படிதான் அங்க நடந்தது. அப்ப கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற முறையில அதில் கையெழுத்து போடல. நான் சொல்றேன், ஆக நீங்க சட்டப்படி பேசுனாலும் நானும் சட்டப்படி சொல்றேன். ஆக அதுல வந்து அந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி நிறுத்தின வேட்பாளர், கட்சி நிறுத்தின வேட்பாளரை தவிர தமிழ்மகன் ஹுசேன் அவர்கள் 2 பேருக்கு சமரசப்படுத்தி பன்னீர்செல்வம் கையெழுத்து போடக்கூடாது, எடப்பாடி பன்னீர்செல்வம் அப்ப இல்ல சார், இல்லைங்க, இல்ல அவருடைய வேட்பாளர் நின்று வாபஸ் வாங்க வச்சாரு. இல்லைங்க, பன்னீர்செல்வம் அப்ப வந்து ஒருங்கிணைப்பா இணை ஒருங்கிணைப்பா பதிவுல இல்ல. நீங்க தவறா பேசுறீங்க. அதாவது அந்த நேரத்தில் பன்னீர்செல்வம் ஒரு வேட்பாளர் அறிவிச்சாரு, அதிமுக வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய முயற்சிகள்ல நாங்க ஈடுபட்டிருந்தோம். அப்போ நீதிமன்றத்துல நாங்க ஒரு டைரக்ஷன் கேட்டு போனோம். அப்போ அந்த போக சொல்ல அப்போ அந்த வழக்குல நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, 2 பேரும் சேர்ந்து வேட்புமனு உங்க வேட்பாளர் அவங்க யார் யார் போட்டியிடணுன்றாங்களோ அதுல எந்த பாகுபாடும் இல்லாத வேட்புமனு கொடுங்க, அதை பரிசீலனை பண்ணி யாருக்கு ஆதரவு இருக்கோ அவரை வந்து வேட்பாளர் நீங்க அறிவிங்க. அந்த அறிவிக்கின்ற வேட்பாளர் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் அறிவிக்கணும்னு அறிவிச்சாங்க. நீங்க நல்லா நடைமுறைப்படுத்தி பாருங்க. அவர் வந்து இவர் வந்து நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி அவர் வந்து வேட்புமனு கொடுக்கல. அதுக்கு முன்னே வந்து வேட்புமனு பதிவு பண்ணிட்டாரு தேர்தல் ஆணையத்துல. அதுக்கு பிறகு அந்த வேட்புமனுவை அவர் வாபஸ் வாங்க அந்த நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவர் அதிமுக பேர்ல அது கொடுத்தது செல்லாதுன்றதுனால அவர் வாபஸ் வாங்கினார். அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, ஊடகங்களால் மறைக்கப்பட்ட செய்தி என்னன்னா, அந்த வாபஸ் வாங்கப்பட்ட அந்த வேட்பாளர் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்று அதிமுக இணைஞ்சிட்டார். ஆமா சரி, அம்மா விட்டு சென்ற போது அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு? நீங்க பார்லிமெண்ட்ல இப்ப 21% வாங்கியிருக்கீங்க.
அப்ப எவ்வளவு 30% மேல வச்சுட்டு போனாங்க. ஏன் இவ்வளவு குறைஞ்சது? அதிமுக ஒற்றுமை இல்ல. தான் ஒருவர் மட்டுமே ஆண்டு அனுபவிக்கணும்னு எடப்பாடி நினைக்கிறாரா? ஒருவர் மட்டுமேன்றது உண்மைதான். அதிமுகவில் பொதுச் செயலாளர் ஒருவர் மட்டும்தான் கட்சியை நடத்த முடியும், நிர்வாகத்தை நடத்த முடியும். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்க சொல்ல அதுதான். புரட்சி தலைவர் அம்மா பொதுச் செயலாளர் இருந்தாலும் அதுதான். இன்னைக்கு எடப்பாடியார் பொதுச் செயலாளர்னாலும் அதுதான். பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் அதிமுகவில் உச்சபட்ச அதிகாரம். அதனாலதான் பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதிமுகவின் சட்டப்படி பொதுச் செயலாளர் மட்டும்தான் யாரையும் நீக்க முடியும், சேர்க்க முடியும். எல்லா அதிகாரங்களும் பொதுச் செயலாளர் மட்டும்தான். எதை செய்தாலும் பொதுச் செயலாளர் வழியாக தான் செய்ய முடியும். பொதுக்குழு ஒரு முடிவெடுத்தாலோ, செயற்குழு ஒரு முடிவெடுத்தாலோ, அல்லது மற்ற நிர்வாகிகள் ஆட்சி மன்ற குழு முடிவெடுத்தாலும் அதை அறிவிக்கின்ற உரிமை கூட பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான். சரி, இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டே வருது. அதனால சில பேர் ஒன்று சேர்க்கணும்னு முயற்சிக்கிறாங்க. ஆனா எடப்பாடி வந்து அதை ஏன் ஏத்துக்க மாட்டேன்றாரு? நீங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கு கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். வாக்கு சதவீதம் என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் முதலே உங்களுக்கு சொன்னேன். இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். ஆனால் தமிழ்நாட்டுக்காக 20% வாக்குகளை நாங்கள் பெற்றோம் சொன்னோம். இன்னும் சொல்ல போனா இதே ஓ பன்னீர்செல்வம் இப்ப நீங்க சொல்றீங்களே, இந்த தலைவர்கள்லாம் அதிமுக ஆதரிச்சுட்டு அதிமுகவில் அங்கம் வகிச்சுட்டு பொறுப்பு வகிச்சுட்டு இருந்த 2019 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 19% ஓட்டு தான் அதிமுக வாங்கிச்சு. இப்போ 1% கூட வாங்கியிருக்கான். அவங்க நல்லா வெளியேற்றினதுக்கு பிறகு அவங்க இல்லாத இந்த தேர்தலை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தன்னந்தனியாக மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று அவருக்கான வாக்காக 20% வாங்கியிருக்காரு. 1% கூடி இருக்கு. நீங்க 2014 இதை ஒப்பிட்டீங்கன்னா 2009 அதிமுக எவ்வளவு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வாக்கு வாங்கிச்சு, எத்தனை இடத்தை பெற்றது? அன்னைக்கு பெரிய தோல்வியை நாங்க சந்திச்சோம். 2009 இல்லையே, ஏறக்குறைய 10 தொகுதி கிட்ட ஜெயிச்சிங்கல்ல? ஆமாங்க, வாக்கு இல்ல. அதில் நான் கேக்குறது இப்படி வாஷ் அவுட் ஆகல. ஆனா அம்மாவால 2004 வாஷ் அவுட் ஆயிடுச்சு. எடப்பாடியும் ஜெயலலிதா ஒண்ணு. நிச்சயமாக பொதுச் செயலாளர் பதவி எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா வாக்குகளை கவர்வதில் 2 பேரும் ஒண்ணா. 2 வாக்குகள் அதிமுக வர வாக்குகள் புரட்சி தலைவியும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் ஒண்ணுன்னா ஒண்ணு இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் ஒன்னானா ஒண்ணு இல்ல. ஒவ்வொரு மனிதனும் ஒன்னாக முடியாது. பெருந்தலைவர் காமராஜர்னா அவர் தான். அவரை போல இன்னொருத்தர் இருக்கலாமே தவிர ஆனா அவர் ஆக முடியாது. இன்னைக்கு இல்லைங்க. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சியில பிரச்சனை பிளவுகள் குழப்பங்கள் கொந்தளிப்புகள் கட்சி 2 கட்சியா மாறி ஜானகம்மா தலைமையில ஒன்னும் புரட்சி தலைவர் அம்மா தலைமையில ஒரு அணியை இருந்த காலத்துல கூட அதுக்கு பிறகு இணைஞ்சதுக்கு பிறகு கூட எம்ஜிஆர் ஆயிட முடியுமா புரட்சி தலைவர் அம்மான்னு சொன்ன கேட்டது இந்த தமிழ்நாடு. அதனால அது எப்போ ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள், அவங்களுடைய களத்துல அவங்க காட்டுற அந்த அர்ப்பணிப்பு, அவங்க செய்யற செயல்கள் வழியாதான் அதை உறுதிப்படுத்த முடியுமே தவிர அம்மாவை ஏத்துக்கிட்டாங்களா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டாங்களா, இவரை நடிகர் நாடாள முடியுமா, 100 நாள் ஓடுற படம் போல இது டப்பாக்குள்ள போயிடும்னா புரட்சி தலைவரே ஏத்துக்காத தமிழ்நாடு தான். அப்போ எப்போ ஏத்துக்கிட்டாங்கன்னா அவருடைய செயல்கள், அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவரை காட்டின உறுதி பிறகு அவங்களும் அரவணைச்சாங்கல்ல. ஆரம் வீரப்பன் ஜானகி அணையை சேர்ந்தவர், அவரு அரவணைச்சு மந்திரி சபை கொடுத்தாரு. ஆனா நீங்க எஸ்பி வேலுசாமியோ ஓபிஎஸ்யோ சசிகலாயோ சேர்க்க மாட்டேன்றீங்க. இதுக்கு இல்ல, உங்களுடைய கட்சி வாக்கு இவ்வளவு மோசமா போனதுக்கு காரணம் எடப்பாடி என்ற தனி மனிதர் கூட இருக்க சேர்ந்த அவரை இது பண்றீங்க. நீங்க அதிமுக வெற்றி பெறணும்னு எந்த ஒரு முயற்சி எடுத்ததா தெரியலையே. நீங்க என்னுடைய நண்பர் கேசி பழனிசாமி, ஆனா கேசி பழனிசாமி அதிமுகவிலிருந்து எப்போ வெளியேற்றப்பட்டாரு? அம்மாவுக்கு சொல்லி அவர் செஞ்சதுக்கு பிறகு அவர் ஒரு வழக்குல சிறைப்பட்டு அவர் இருந்த நேரத்துல அவர் வெளியேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கட்சியிலே இல்லை. அவர் அம்மா இறந்ததுக்கு பிறகு கட்சியில இருக்கிறதா காட்டிட்டு இருக்காரு. அதனால அவர் எம்எல்ஏ இருந்தாரு, எம்பியா இருந்தாரு, எல்லாமே உண்மை. ஆனால் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வெளியேற்றப்பட்டு சிறை செய்யப்பட்டார். அந்த வழக்கு ஒரு சிவில் வழக்கு தான்.
ஆனாலும் அவர் வந்து செஞ்சது ஒரு பெரிய நிறுவனத்தோட அவங்க தொடர்புல அது சார் இதுக்கு இன்னொரு பதில் சொல்றீங்களா? எதுக்கு டிடிவி தினகரன் இதே அம்மா, நீங்க சொல்ற அம்மா ஜெயலலிதா கட்சி விட்டு நீக்கினாங்க, ஆனா அவங்க மறைஞ்ச பிறகு கட்சியில சேர்த்துட்டீங்க. அதுதான் அதுக்கு ஒரு நியாயம், எதுக்கு ஒரு நியாயமா? அதுதான் அவர் சேர்த்துட்டாருன்றது. அதுதான் நான் நீக்கப்பட்டாரு நீங்க சொன்னீங்க. நீங்க சொல்றது நீக்கப்பட்டா நீங்க தலைவர் காலத்தாலும் சொன்னதுனால நான் இந்த பதில சொன்னேன். அதனால அவர் கட்சியில சேர்ந்தாரு. அம்மா இறந்ததுக்கு பிறகு எல்லாரையும் சேர்த்தாங்க, அவரும் சேர்ந்து அவர் கட்சியில வந்து செய்தி தொடர்பாளர் பொறுப்பும் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த கட்சியில இருந்து அவரை நீக்கினது ஓ பன்னீர்செல்வம் தான். ஓ பன்னீர்செல்வத்தை தர்ம யுத்தம் நடந்ததுக்கு முன்னாலே இவர் வந்து வழக்கு போட்டாரு. அதுல இருந்து அவர் ஓ பன்னீர்செல்வத்தோடு இருந்தார், எல்லாமே உண்மை. ஆனா அதுக்கு பிறகு நீக்கினது யாரு? அன்னைக்கு வந்து அப்ப அதுக்கு ஆதரவு கொடுத்தவர் யாரு? அதுதாங்க அவர் கட்சி அதுக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? ஆதரவு கொடுத்தது ஏத்தது நான் கேட்கிறேன், அதுக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சொல்லவே இல்லை. நான் சொல்றது அப்போ அன்னைக்கு கட்சி தலைமை எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அவரை நீக்கினாங்க. அவர் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சி அப்போ அதிமுக கூட்டணி இருக்கு சொன்னா அதனுடைய நிலையை ஏத்துக்க மறுத்தாரு. அவர் ஒரு கட்சியில இருந்து கட்சியில 1000 பிரச்சனை இருக்கலாங்க, நமக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், தலைமையினுடைய நடவடிக்கைகள்ல மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே கூடி பேசி ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த தலைமைக்கு ஆதரவா தான் நான் பேச முடியும். அந்த தலைமையினுடைய ஆதரவை ஏத்துக்கிட்டு நான் ஒரு செய்தி தொடர்பாளர்னு நான் அந்த தலைமையினுடைய முடிவை விமர்சித்து பேசினா நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. அப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் அவர் எடுத்தாங்களே தவிர, அதனால அவர் தான் வந்து கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு மாறா ஒரு முடிவு எடுத்து வெளியே போனார ஒழிய, அதனால அதுவும் ஓபிஎஸ் இருந்த காலத்திலேயே நடந்ததை தவிர அதுக்கு பிறகு அவர் வந்து இருந்துட்டு இருக்காரு. ரெண்டாவது அவர் வந்து தொடர்ந்து கட்சியிலிருந்து வெளியேற்றி அவர் சில நடவடிக்கைகள் கட்சி எடுக்குது, அவரும் எடுக்கிறாரு. அது சட்ட ரீதியா ஏதோ பண்ணிட்டு போறாரு, அதை வந்து நான் குறுக்கிடல. அதனால அவர் வந்து ஒரு அதிமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் என்பது உண்மையை தவிர, ஆனால் அவர் தொடர்ந்து கட்சியில இல்லை. சரி, ஓபிஎஸ் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்காரு, ஏன் அவரை சேர்த்துக்கல? அதுவே அதிமுக 3வது தள்ளி எடுக்கிறார். இருங்க, அது சப்ப தட்டுக்குள்ள வேணாம். நீங்க கேட்ட கேள்வி நீங்க இல்ல அவங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு கேட்டீங்கல்ல. தப்ப கட்டு இந்த கட்டெல்லாம் இது அரசியல்ல இந்த கேள்வி எல்லாம் வரும், பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க வந்து ராமநாதபுரம் தன்னுடைய ஜாதிக்காக அவர் வந்து அங்க அதுலயும் தேனியில் அவர் சொந்த தொகுதியில போட்டியிடாம ராமநாதபுரத்துக்கு போறாரு. அந்த ஜாதியிலையும் தன்னுடைய இடத்து அதுல இருக்கிற தன்னுடைய பிரிவு அங்க இருக்குதுன்றதுனாலதானே போனாரு. அப்போ ஒரு ஜாதியத்தையும் அதுவும் அந்த ஜாதியிலே இருக்கின்ற குறிப்பிட்ட தன்னுடைய இனத்தையும் நம்பி ஒரு செயல்படுறவரை எப்படி அதிமுக தலைமையா கொண்டு வர முடியும்? இப்ப அதிமுக ஜாதி இல்லாம பொதுவா சமூக நீதியோடு இருக்கா? நிச்சயமா குறிப்பிட்ட ஜாதின்ட்டு சசிகலா சொல்லி இருக்காங்களே. சசிகலா யாருங்க? சசிகலாவுக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? இல்ல, எடப்பாடியே முதல்வர் ஆக்கணவங்க. எடப்பாடி அவங்க என்ன முதல்வர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது இப்ப சொல்லிட்டு போலாம். சட்டமன்ற இருங்க, நான் கூவத்தூர்ல என்ன நடந்தது? கூவத்தூர்ல எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சது யாரு? சசிகலாவா? ஆமா, சசிகலா வேடிக்கை பார்த்தாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒருங்கிணைத்தது எடப்பாடி பழனிசாமியும் மற்றவங்களும். அன்னைக்கு இருங்க, அன்னைக்கு சசிகலாவை முதலமைச்சரா எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, ஏத்துக்கிட்டோம். எதிர்த்தது யாரு? ஓபிஎஸ். தர்மயுத்தம் நடந்தது யாரு? ஓபிஎஸ். அவங்க பொதுச் செயலாளர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது யாரு? ஓபிஎஸ். அதுக்கு பிறகு இந்த கட்சியை பலகீனப்படுத்துகின்ற ஆட்சியை இழக்கிற நிலையை உருவாக்குறது யாரு? ஓபிஎஸ். அதுல இருந்து காப்பாத்துனது யாரு? எடப்பாடி. அதே எடப்பாடி இருங்க அதே எடப்பாடி தான் திரும்பவும் ஆட்சியை தக்க வைக்கிட்ட ஓபிஎஸ் கிட்ட போனாரு. ஆட்சியை தக்க வைக்க ஓபிஎஸ் கிட்ட போல. நீங்க அந்த 4-5 எம்எல்ஏ இதெல்லாம் உங்களுடைய கற்பனை. நான் நடந்தது சொல்றேன். அன்னைக்கு வந்து இவங்க சசிகலா அவர்கள் முதலமைச்சராக முடியாத ஒரு சூழ்நிலையை ஓபிஎஸ் உருவாக்கினார். இதை ஏத்துக்கிறீங்களா? உருவாக்குறதுக்கு பிறகு அவங்க சிறை போகிற நிலைமை வந்தது. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்கும் வந்து உரிமை கோரினாரு. இது வரைக்கும் சரி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில்
விஜயும் உள்ள வர்றாரு. நீங்க எப்படி எதிர்கொண்டு திமுக கூட்டணியை தோக்கடிக்க போறீங்க? நாங்க உங்க நம்பி எந்த கூட்டணியாவது வருமா? இங்க எந்த கட்சி வருமா? உங்களால கூட்டணி அமைக்க முடியுமா? இங்க எந்த கட்சி வருமா, கூட்டணி வருமான்ற எதிர்பார்ப்புலையோ பலத்தை நம்பியோ அதுக்காக எனக்கு கூட்டணி வேண்டாம்னு சொல்லல. ஆனா அவங்க வந்தாதான் கூட்டணி வைப்போம், தேர்தலில் போட்டியிடணும். திமுக பண்ணார்களா எங்களுக்கு கிடையாது. நாங்க வந்து தன்னந்தனியா நின்று போட்டியிருக்கின்ற தைரியமும் இருக்கு. ஆனா வெற்றி நாங்க எப்படி வெற்றி பெறோன்றத வரலாறு சொல்லும். எங்க கிட்ட உண்மை இருக்கு. நாங்க வந்து கடந்த காலங்களில் 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாள் இருப்பாரு, எத்தனை மணி நேரம் இருப்பாரு, எத்தனை நிமிஷம் இருப்பாருன்னு கேட்ட காலங்கள்லாம் உண்டு. அதையெல்லாம் கடந்து 4.5 வருஷம், இன்னும் சொல்ல போனா 18 பேர் இது நீக்கப்பட்டதுக்கு பிறகு மெஜாரிட்டி எப்படி வாங்குவாரு, மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு தோல்வி இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் 10 இடங்களை ஜெயிச்சு அதை காப்பாற்றணும். அதனால அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு சோதனையும் இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி கட்சியில ஒற்றை தலைமை எப்படி வரும்னு கேட்டாங்க, இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு மக்களை எப்படி சந்திப்பாங்கன்னு கேட்டாங்க. இந்த சின்ன இவங்களுக்கு கிடைக்குமா, எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஏஃபார்ம் பிஃபார்ம்ல கையெழுத்து போட முடியுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு போட்டாச்சு. இன்னைக்கு உறுதியா சொல்றேன், அதிமுக இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி தான். அதை மாற்று கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி. அதெல்லாம் முடிச்சிடறேன் கேளுங்க. இந்த தேர்தலுக்கு அடுத்த தேர்தலுக்கு நேரத்துல இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களா, பிளவு இருக்குதா, சின்னம் கிடைக்குமான்ற குழப்பம் தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இல்ல. அதிமுக கிடைக்கணும். ஏன்னா 20% ஒரு மாநில கட்சிக்கு 8% இருந்தாவே அந்த கட்சியினுடைய தலைவர் அங்கீகரிக்கப்படுவார். இப்ப 20% வாங்கிட்டதுனால எங்களுக்கு சின்னத்துல எந்த சிக்கலும் இல்லை, சட்ட ரீதியாகவும் இல்லை, மக்கள்கிட்டயும் இல்லை. தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நினைச்சா கூட அந்த சின்ன கட்சி என்ற ஒன்றுதான் நடத்திட போறீங்க. இப்போ நாங்க ஆட்சியை பிடிக்க போறது இல்ல. அதுதாங்க நாங்க ஏற்கனவே சொன்னோம். 24 தேர்தலையே சொன்னோம். எங்களுக்கு இந்த தேர்தலை பற்றி கவலை இல்லை. இதுல வெற்றி தோல்வியை பற்றி நாங்க பெருசா நான் முடிச்சிடுறேங்க. எங்களுக்கான களம் 2026. அதுக்காக நாங்க சின்னத்திலிருந்து கட்சியிலிருந்து எல்லாத்தையும் தயார்படுத்தி தலைமையிலிருந்து எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போன்ற அந்த பயிற்சி போர்க்களத்துக்கு நாங்க பாசறை தயாராக்கிட்டோம். நாங்க களத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால நிச்சயம் வெற்றி பெறுவோம். சரி சார், உங்க எண்ணம் ஈடேறதா இல்லையான்ட்டு 2026 தெரியும். அந்த ஈடேற்றுகின்ற தொண்டர்கள் அதிமுக உண்டு, அதுக்கு ஆதரிக்கின்ற மக்கள் இருக்கு. இன்னைக்கு கூட திமுக ஆட்சியினுடைய அவலங்கள், திமுக ஆட்சியில் நடைபெற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இன்னைக்கு பாதுகாப்பற்ற சூழல், இன்னைக்கு போதை மாநிலமா தமிழ்நாடு மாறி இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் சொல்ல மத்திய அரசு ஒரு இணக்கமா இருந்து 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு 3 வருஷத்துல இவங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியல. இதையெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. இவங்க நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு நீட்டு மாணவர்களை படிக்க விடாம, அந்த தேர்வுக்கு போக விடாம அவங்கள ஒழிச்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த அரசு எப்போ தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாட்டுக்கான இந்த ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் எது நடந்தாலும் அதிமுக உறுதியா வெற்றி பெறும். அது 2026 நடக்கணும், நாளைக்கு நடந்தாலும் வெற்றி பெறும். சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான நேரத்தை வைக்க மிக்க நன்றி சார்.